பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது கவனித்து பாருங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இயேசு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கணுமா, ரெண்டாவது நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணுமா. இன்னைக்கு இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அதனாலதான் இயேசு சொல்லிட்டார் ஓப்பனா, எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு செவி கொடுப்பது கிடையாது. யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் வசனத்தின்படியே நடக்கிறார்கள். அப்படி வசனத்தின்படி நடக்கிற செவி கொடுக்கிறவர்களுக்குன்னே ஆண்டவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? எல்லாத்தையும் கம்பல் பண்ணல. எனக்கு வார்த்தையை யார் கேட்கறீங்களோ அவங்களுக்கு சொல்றேன்ப்பா. இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மன சங்கடமா இருந்தது. பெரிய மனசல்ல சகோதர சகோதரிய, அநேக முறை இந்த சுவிசேஷ பாகங்களை வாசித்து கொண்டு, ஆனா இந்த லூக்கால இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு மனசுல பாரம். ஏன் ஆண்டவர் இப்படி பேசினாரு? எனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு மனசு பாரத்தோட சொல்லியிருப்பாரு. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் பாரத்தோட வார்த்தை உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். நம்ம மாற்றிக்கொள்ளணும், திருத்திக் கொள்ளணும். ஏன்னா இயேசுவோட வருகை ரொம்ப சமீபம், ரொம்ப ரொம்ப சமீபம். அப்படி இருக்கிறபடினால மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இதோ இந்த வசனத்தின்படி சத்துருக்களை சிநேகியுங்கள் ஆட சொல்றேன். ரொம்பவும் கஷ்டம்தான், என்னால முடியாதுதான். ஆனா நம்ம ஜெபிச்சா கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்வார். ஆண்டவரே, இவங்க எனக்கு சத்துருவா இருக்கிறாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆனா என்னை சிநேகிக்க முடியல, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் நமக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குவார். இதற்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள எல்லா காரியங்களையும் கிரியை செய்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாய் காணப்படுவோம். இந்த பெயர் கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. வசனத்தின்படி வாழலன்னா நோ சான்ஸ். அப்போ ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்றாரு ஆண்டவர் பாருங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நமக்கு பகைஞர் அப்படின்னா நமக்கு எந்த நன்மையை யாரோ கெடுத்திருக்காங்களோ அவங்கதான் பகைஞரா நம்ம பார்ப்போம் இல்லையா? எனக்கு ஒரு நன்மை வருது, அதை கெடுத்துட்டான், நான் ஏன் இவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்களுக்கு நன்மையும் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்குன்னு அதை தெரியப்படுத்தவும் மாட்டோம். நான் ஏன் சொல்லணும், அவனா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டுமே தப்பு. நான் ஒண்ணு கெடுக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். அந்த என் ஃப்ரெண்டுடைய காரியத்தை நான் ஒண்ணு கெடுக்கலையே, எனக்கு தெரிந்த நபர்களுடைய காரியங்களுக்கு நான் ஒண்ணு கெடுக்கலையே, நான் பேசாம போயிட்டேன் பிரதர், நான் எதுவுமே சொல்லல பிரதர். தப்பு. இந்த மாதிரி வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருந்ததுனாதான் நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வசனத்தின்படி வாழ்க்கை இல்லைன்னா அவருடைய பிள்ளைகளும் நம்ம இல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க முடியாது. நம்மை நாமே வஞ்சித்து ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், ஏசப்பாவோட வருகை ரொம்ப 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 சமீபம். நீங்களும் நானும் மாற்றிக்கொள்வது மிக அவசியம். நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதோ நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்க எங்களை மாற்றிக்கொள்கிறோம் ஐயா. இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் தங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, இதோ கப்பனே நீங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறபடினா நீங்க கிரியை செய்ய ஆண்டவரே. தகப்பனே, இந்த வசனத்தின்படி வாழ நீங்க கிரியை செய்யப்பா. தகப்பனே, நீங்க அப்படி செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். நீங்க வரும்போது உங்களுடைய வருகையில நாங்க காணப்படணும், உண்மை போல நாங்க மாறணும் ஆண்டவரே. இந்த வசனம் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.